சார், இந்தாங்க சார் பேப்பர். உங்க வேண்டுதலை இதுல எழுதுங்க, அப்புறம் போய் கட்டிட்டு வருவோம். இல்லம்மா, நீயே எழுதுமா. சொல்லுங்க சார். சீக்கிரமாவே நல்லதே நடக்கும். சரி, எழுத. சுவாமி, சார் அழாதீங்க சார். நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன்னு உனக்கே தெரியும்ல. அம்மாவையும் என் பொண்ணையும் பாத்துருவேன்னு நம்பிக்கையோட வந்தேன். ஆனா நான் அதிர்ஷ்டம் கெட்டவன் போல இருக்குமா. என் அம்மு என் கண்ணிலேயே படல. இல்ல, என்னை இன்னும் மன்னிக்காம என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு நினைச்சு என் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. சார், உங்ககிட்ட நேத்து நான் சொன்னதை தான் இப்பயும் நான் சொல்றேன். உங்களை சமாதானப்படுத்துறதுக்காகவோ இல்ல வெறும் வாய் வார்த்தைக்காகவோ நான் சொல்லல. அவங்களுக்கு உங்க மேல தப்பு இல்லைன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அததான் சார் என் மனசு திரும்ப திரும்ப சொல்லுது. நிச்சயமா அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நம்பிக்கையா இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் கட்டுங்க. நீயே போய் வேண்டிட்டு கட்டிட்டு வந்துருமா. சரிங்க சார், நானே போய் கட்டிட்டு வந்துடுறேன். எங்கப்பா இருக்க? கோயில்ல தான்மா இருக்கேன். சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டம்மா. நீ நினைச்ச மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சாப்பா? இல்லம்மா, அம்மா வருவான நம்பிக்கையோட இருந்தேன். வரலம்மா. சரி சரி, நீ நம்பிக்கையா இரு. கடவுள் நமக்கு துணையாவே இருப்பாரு. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்பா. 2 பேரும் சீக்கிரமாவே கிடைச்சிடுவாங்கப்பா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிப்பா. சார், போன் பேசி முடிச்சிட்டீங்களா? சார், அவசியம் இன்னொரு நாள் திரும்ப இந்த கோயிலுக்கு வருவீங்க பாருங்க. ஆனா அப்ப நீங்க தனியா வர மாட்டீங்க. நீங்க தேடுற ஒய்ஃபோட ஜோடியா வருவீங்க. சார், இவ்வளவு நேரம் பேசிட்டு உங்க பேரை கேட்கல பாருங்க. சந்திரசேகர். சந்திரசேகரா? ஆமா. ஏன் சாமி? ஒண்ணும் இல்ல சார், நான் வரேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க, ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிங்க சார், நான் வரேன். போயிட்டு வாங்க. ஏண்டா கத்தினு கார் நிறுத்தாடா. தல தல தல. ஐயோ, கார் நிறுத்த சொல்லு தல. எதுக்குடா? கால்ல உடம்பு சூடா இருக்குனே. எள்ளி குடிச்சிட்டேன். ஐயோ, இப்ப அது உள்ள என்னவோ பண்ணி எனக்கு உச்சா வருது தல. ஐயோ.
உனக்கு சாவே வந்தாலும் சரி இந்த வண்டி நிக்காதுடா. தல என்ன தல இதோட விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க? ஐயோ தளபதிக்கு சுகர் தல. ஐயோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு தல. ஐயோ போய்கிட்டே இருக்கணும் தல. கார்ல ஏறினதுல இருந்து எழுவ கூட்டிட்டே வரையடா. ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசாம இருடா. ஐயோ வாய கண்ட்ரோல் பண்ணாதல. ஐயோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஐயோ தல தளபதிக்காக கொஞ்சம் பார்த்து செய்யாத தல. டேய் வண்டி நிறுத்தாடா. டேய் டேய் காலையிலே உன்னால காரை மிஸ் பண்ணி இப்பதான் பிடிச்சிருக்கோம். ஐயோ திரும்ப மிஸ் ஆச்சு உள்ள சாவடிச்சிடுவேன். உனக்கும் சுகர் இல்ல உன் மாப்பிளைக்கும் சுகர் இல்ல நினைக்கிறேன். எங்க நிக்காம அப்படியே நான் சவா போயிட்டே இருக்கீங்க. டேய் அமைதியா வரமாட்டியா? என் நிலைமை என்னான்னு தல உனக்கெல்லாம் சுகர் வந்தாதான் ஏன் தெரியும். காரை மிஸ் பண்ணாம நீ போயிட்டாருடா. சரிங்கண்ணா. டேய் ஆமா போயிட்டாரு. நீ பேசாம வாடா. எல்லாம் வந்துரும் உங்களுக்கு. ஐயோ ஏப்பா ஏய் கன்னியாகுமரியா வந்துரும் போடுறீங்க. யோ நீங்கலாம் பெட்ரோல் தீந்தாலயா வண்டியை நிறுத்திக்க போடுறீங்க. டேய் வண்டி எடுத்துடா. டேய் ஏன்டா கத்தினு வர? வண்டி நிறுத்தல. ஐயோ ஐயோ நீ போயிட்டாருடா. ஐயோ டாக் வெடிக்கிற மாதிரி இருக்கு. கடவுள் நல்லவங்கள சோதி பாப்பா, ஆனா கைவிட்டுட மாட்டான். உன்னோட வேண்டுதல் ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். நீங்க வருத்தப்படாதீங்க சார். உங்க அம்மாவும் உங்க குட்டிமாவும் சீக்கிரம் உங்களை தேடி வருவாங்க. பாவம் அன்பரசியும் எனக்காக அவங்கள பார்க்கணும்னு அங்க பிரதர்ஷனம் பண்ணி வேண்டிக்கிட்டாமா. அன்பரசி ரொம்ப தேங்க்ஸ்மா. மேடம் நீங்களும் சாரும் எனக்கு செய்யற உதவிக்கு நான் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம். சார் உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆ, 2 பேரும் டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா வா போலாம். என்னங்க? என்னங்க காலையிலேயே எங்கேயோ சீக்கிரமா கிளம்பி போயிட்டீங்க போல இருக்கு. எங்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க. தெரியாத மாதிரி நடிக்காதடி. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைக்கிறீங்க? நான் எங்க போனேன்னு உண்மையிலேயே உனக்கு தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். ஓஹோ, நீ சொல்லாம உங்க அப்பா எப்படி என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா? என்ன சந்திரா சொல்ற? ஆமாமா, நான் இங்க இருந்து கிளம்பும் போது இவ சொல்லிதான் அவ அப்பா என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாமா. ஐயோ என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா உங்களை ஃபாலோ பண்ணாரா? அவர் எதுக்குங்க உங்களை ஃபாலோ பண்ண போறாரு? ஏய், நான் அம்முவை தேடி போறது தெரிஞ்சுதானே என்ன ஃபாலோ பண்ண சொல்லிருக்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நிறுத்துடி. எங்க சத்தியமா சொல்றேன், நீங்க எங்க போனீங்க எங்க கிளம்புனீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் ஏங்க எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்ல போறேன்? அவர் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ண போறாரு? அந்த அன்பரசியை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னல, அதுக்காக நீ என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண மாதிரி தெரியலையே. ஏய், நான் உன் அம்மா. என்னடி நினைச்ச என்ன பத்தி? என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டேன். என்னம்மா செய்ய போற? அந்த வேலைக்காரி செய்யாத தப்ப அவ செஞ்சதா சொல்லி அவ மேல பழிய போட்டு அந்த கிழவி வாயாலேயே அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வைக்க போறேன்டி.
அவ மேல நீ என்ன பழி போட்டாலும் அத பாட்டி நம்ப மாட்டாங்களேமா. நம்பாதுதான். ஆனா அத நம்ப வைக்கிற மாதிரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதத்தான் நான் செய்ய போறேன். நம்ப வைக்கிற மாதிரியா? எப்படிமா? அந்த வேலைக்காரி அன்பரசி கையால அந்த கிழவிக்கு கொடுக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல கெமிக்கலை நாம கலந்து விட்டுட்டோம்னா, கிழவி குடிக்க போகும்போது கரெக்டா அந்த டைம்ல நான் போய் அதை தடுத்து அதுல அன்பரசி ஏதோ கலந்திருக்கா அப்படின்னு நான் சொன்னேன்னா. சரிம்மா, ஆனா நீ சொல்லி எப்படிமா பாட்டி அத நம்புவாங்க? ஆல்ரெடி பூஜையில நம்ம பட்ட பாடு பத்தாதா? அது நம்பாதுன்னு எனக்கும் தெரியும். அதனால கலந்தத நான் பார்க்கல, வேலைக்காரி சுமதி தான் வந்து சொன்னா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவகிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லுவோம். சுமதியும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்லுவா. அப்பவும் அந்த கிழவி நம்பாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் அன்பரசி அந்த மாதிரி பண்ணுவாளான்னு சொல்லி நம்பி அதை குடிக்கும். அதுல கலந்திருக்கிற அந்த கெமிக்கல்னால குடல் எல்லாம் புண்ணாகி ரத்த வாந்தி எடுத்து கிழவி ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த கிழவி என்ன பண்ணும்? ஏ அன்பரசி, வீட்டை விட்டு போடின்னு துரத்து போகுது. அம்மா, ஆனா பாட்டி பாவம் இல்லம்மா. அவளுக்காக பாட்டி பலிகட ஆகணுமாமா? நீ லெக்சரரை எதிர்த்து பேசுனன்னு உன்னை அது எப்படி திட்டுச்சு? அதை யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு கழகே ஒழுக்கமோ நல்ல பண்பும் தான். உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? காலேஜ்ல உனக்கு பாடம் எடுக்கிற லெக்சரர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற. ஆமாமா, கரெக்ட் தான். அதுக்கு பனிஷ்மெண்டா 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு வரட்டும். அம்மா சொல்லுங்கம்மா. ஏய், உன்னை நான் எப்ப வர சொல்லிட்டு வந்தேன்? நீங்க கூப்பிடும் போது ஜானகி அம்மா வேலை கொடுத்துட்டாங்கம்மா. அத முடிச்சிட்டு வந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். ம், ஆனா அத சொதப்பாம நீ செய்யணும். சொல்லுங்கம்மா. ஆனா சம்பளம் கொஞ்சம் ஏத்தி தரேன்னு சொன்னீங்களேம்மா. சம்பளம் ஏத்தி தரேன்னு சொல்லி 2 மாசம் ஆச்சு. இன்னும் அத பத்தி எதுவுமே சொல்லல. இத பாரு, அதை விட நான் சொன்னதை நீ செஞ்சனா இப்பவே உனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். என்ன? மாமா வேணாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. என்ன உனக்கு பயம்? நான் தானே உன்னை செய்ய சொல்றேன். மாச சம்பளம் ஏத்தி கேக்குற. மா, 1 லட்சம் ரூபாய் வேற இப்போ கையிலே தரேன்னு சொன்னியேமா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. மா, ஏதாவது மாட்டிக்கிட்டேன்னா? நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மா வேணாமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்க. இந்த நேரத்துல நான் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னா என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். இதெல்லாம் வேண்டாமா. உன் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்காக நீ என்கிட்ட கடனா 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. அது ஞாபகம் இருக்கா? உன்னோட அந்த இக்கட்டான நேரத்துல நான் தானே உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண. ஆமாமா. உன் பொண்ணு கல்யாணம்னு வேற சொல்ற. உனக்கு ஒரு ஆஃபர் ஒண்ணு தரேன். நான் சொல்றத நீ செஞ்சன்னா அந்த 1 லட்சத்தை நீ திருப்பி தரவே வேண்டாம். இப்ப நான் கொடுக்க போற 1 லட்சத்தையும் நான் உனக்கு சும்மாவே கொடுக்கறேன். இதையும் நீ திருப்பி தரவே வேண்டாம். இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. அப்புறம் நான் மனசு மாறிட்டேன்னா இந்த வேலையை நான் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து செய்ய சொல்லுவேன். மா, ஜானகி அம்மாக்கு காஃபில கலந்து கொடுத்துறவா?
இப்படிதான் கிளவரா இருக்கணும். ஒரு நிமிஷம். இந்தா, இதத்தான் நீ அதுல கலக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசாத அன்பரசி. நான் வேலை பார்க்குற இடத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நீ பேசினது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ சொன்னதெல்லாம் வீட்டுல உள்ளவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் சொன்னா எங்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோன்னு நானே சொல்லாம விட்டுட்டேன். என்ன சொன்ன அப்படி? அக்கா, அம்மாவுக்கு ஒண்ணுன்னா இந்த வீட்டுல அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் தான்னு என்கிட்டயே சொல்றா மேடம். அடி பாவி. இல்ல மேடம், நானும் நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டதுக்கு சிவகாமி மேடத்தை சார் சுத்தமா நம்ப மாட்டாரு, அதனால எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல்ல விட்டுருவாருன்னு சொன்னா மேடம். அக்கா வாய் கூசாம போய் சொல்லாதீங்க அக்கா. அன்பரசி, என்ன எல்லாமே பேசிட்டு இப்ப ஒண்ணுமே இல்லைங்கிற? அந்த காஃபில இவ ஏதோ பவுடர் மாதிரி கலந்தா, அத பார்த்ததும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுமா. அப்பவே ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ காஃபி எடுத்து வந்து இங்க குடுத்துட்டா. அக்கா என்னக்கா இவ்ளோ போய் சொல்றீங்க? சாரு மேடமும் எனக்கு சாமி மாதிரி. நான் போய் சொல்றேனா என் நாக்கு அழுகி போயிரும். நீ என்னென்ன சொன்னேங்கிறதெல்லாம் மறந்து போச்சா? எங்கிருந்தோ வந்தவனா இப்பவே ஜானகி மேடத்தையும் சந்திரசேகர் சாரையும் ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்துற மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னேன்ல. வாங்க. அம்மா, டாக்டர் வந்துட்டாருமா. என்னாச்சு? பாருங்க டாக்டர். டாக்டர், அப்பா குடிச்ச காஃபில இவ ஏதோ கலந்திருக்கா போல இருக்கு. அம்மா சொல்லியும் அப்பா அதை கேட்காம குடிச்சிட்டாரு. இல்ல டாக்டர், இல்ல நினியா, நான் எதுவுமே கலக்கல. ஏய், வாயை முடிக்கிட்டு இருடி. கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னன்னு முதல்ல பாக்குறேன். இவர் குடிச்ச காஃபில ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? இருக்கு. சுமதி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்க டாக்டர். கொடு. இதுல ஏதோ பாய்சன் மிக்ஸ் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அதான்
அவரை உடனே அட்டாக் பண்ணிருக்கு. ஏண்டி எதுவுமே கலக்கலன்னு சொன்ன, இப்ப என்னடி சொல்ற? இல்ல மேடம். டாக்டர், இப்ப இவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நல்ல வேலை, காஃபி அவர் முழுசா குடிக்கல. அப்படி குடிச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனா கூட ஆயிருக்கலாம். நல்ல வேளை டாக்டர், என் பொண்ணு பாதியிலேயே புடுங்கி வச்சுட்டா. இல்லாட்டி இந்த மனுஷன் முழுசா குடிச்சிருப்பாரு. ஏய், அங்கே நில்லு. பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு நெஞ்சு எடுத்து இருந்தா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைப்ப. இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள நீ காலை வைக்கணும்னு நினைச்ச, உன் காலை வெட்டிடுவேன். அப்பவே அவங்க 2 பேர்கிட்டயும் சொன்னேன், பொண்ணை நம்பாதீங்கன்னு. கேட்டதானே அவங்க? பொண்ணை நம்பினதுக்கு நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? மேடம் இல்ல மேடம், சத்தியமா நான் எதுவுமே கலக்கல மேடம். என்ன நம்புங்க மேடம், நான் எதுவுமே பண்ணல மேடம். நான் அப்படி பண்ற ஆளே இல்ல மேடம். ஏய், இவ பாட்டுக்கு இப்படியே கதறிக்கிட்டு இருக்கட்டும். நீ கேட்டை இழுத்து மூடிட்டு வா. மேடம் போ. மேடம் மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம். போங்கறல. மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். ஏய் போடி. இப்பவும் போன் அட்டெண்ட் பண்ணல மஞ்சு. சார் நானும் 4-5 வாட்டி பண்ணிட்டேன் சார், அவ எடுக்கல சார். சார் அனன்யாவை கேட்டு பார்க்கலாமா சார்? நான் அனன்யாவை கூட காலையில இருந்து காலேஜ்ல பார்க்கவே இல்ல. ஒருவேளை அனன்யாவை காலேஜுக்கு வரலையோ? சார் போன் பண்ணி கேட்டு பாருங்க சார். அம்மா. என்ன அனன்யா? பாத்தியாமா, விஸ்வா கால் பண்ணிட்டு இருக்காரு. அட்டெண்ட் பண்ணி பேசுடி. மா, அவர் ஒன்னும் என்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணல. நான் இப்போ அட்டெண்ட் பண்ணா அன்பரசு ஏன் காலேஜுக்கு வரலன்னு கேப்பாரு. ஏய், அதெல்லாம் இருக்காது, பேசு. நான் காலேஜுக்கு வரலன்னு அவருக்கு மார்னிங்கே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை என்கிட்ட பேசணும்னா
அவரு மார்னிங்கே கால் பண்ணிருப்பார்ல. அந்த வேலைக்காரிய பத்தி பேசுறதுக்கு தான் உனக்கு கால் பண்றாரா? ஆமாமா, அதுக்குதான் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கு அவர் கால் அட்டென்ட் பண்ணணும்? தூக்கி எறி. அனன்யாவும் போன் எடுக்கல. 2 பேரும் காலேஜுக்கு வரல. என்னன்னு தெரியலையே. சார், ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பா சார். அப்போ வேற ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மஞ்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சார். காலேஜ் முடிஞ்சதும் அன்பரசி வீட்டுக்கு போய் என்னன்னு விசாரிச்சு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார், நான் போய் பார்க்கறேன் சார். சரி. தேங்க்யூ சார். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து வரமாட்டேன். ஐயோ, புரிஞ்சுக்கோ அன்பு. நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? நானும் இங்கேயே இருக்கேன். ஏய், நீ எதுக்கு இங்க இருக்கணும்? நீ போ. நீ இப்படி தனியா, அதுவும் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? சொன்னா கேளு மஞ்சு, நீ போ. ஒண்ணு நீ என் கூட வா, இல்லனா நானும் உன் கூட இங்கே தான் இருப்பேன். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? ஹாஸ்டலுக்கே போலாம் ப்ளீஸ். நான் போய் சாருக்கு காஃபில ஏதாவது கலப்பனா? மேடம், சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் பண்ணல மேடம். சாமி முன்னாடி கூட நான் சத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலயும் நான் என்ன பண்ண நம்புவீங்க மேடம்? சாருக்கு நல்லா ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் தப்பு பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேசுற வரைக்கும் என் கையில சூடம் இப்படிதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அவ மேல ஒரு பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்களே மேடம். அன்பு ரொம்ப நல்லவ மேடம். உங்க மனசாட்சி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க மேடம், அப்படி ஒரு காரியத்தை அன்பு பண்ணிருப்பாளான்னு. நான் தப்பு பண்ணலன்னு நீங்க நம்புற வரைக்கும்
நான் இத கையில இருந்து விட போறதில்ல மேடம். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சொன்னா கேளு அன்பு. நீ செத்தா கூட அவங்க உன்னை நம்ப மாட்டாங்க. அப்புறம் எதுக்கடி தேவையில்லாம உன் கைய புண்ணாக்கிக்கிட்டு இருக்க? மேடம், கோவில்ல சாமி முன்னாடி சூட ஏத்தி கற்பூரம் காட்டி சத்தியம் பண்ணி சொல்றேன் மேடம். நான் எதுவுமே பண்ணல மேடம். இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீ எது செஞ்சாலும் வேஸ்ட் தான். உன்னை பார்த்து உள்ள இருக்க சாமி கூட மனசு இறங்கி வந்தாலும் வரும். ஆனா இவங்க மனசு இறங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க மனச கல்லாக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. அதனால நீ என்ன செஞ்சாலும் இவங்க மனசு இறங்கவே இறங்காது. வா அன்பு, வா அன்பு, போலாம். மஞ்சு, விடு மஞ்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. நீ தான் எதை சொன்னாலும் நம்ப மாட்ற. வா அன்பு. மேடம், மேடம், அன்பு, வா. மஞ்சு, நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்பரசி, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? நீ என்ன ஒரு நல்ல வெல்விஷரா நினைச்சா தயவு செஞ்சு சொல்லு. அன்பரசி, ஏன் அழுவுற? அன்பரசி, அழாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த காஃபில இவ எதையும் கலந்துருக்காத. இத நான் குடிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. சாரி நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நான் தப்பு பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேசுற வரைக்கும் என் கையில இந்த சூட இப்படிதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ போய் இப்படி பண்ணனு அவங்க எப்படி நம்பினாங்க? நீ பண்ணலன்னு சொல்லியுமா அவங்க நம்பல? ஜானகி பாட்டி, சந்திரசேகர் சார் 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா அவங்களே உன்னை பத்தி சொன்னதை நம்பியிருக்காங்கன்னா ஏதாவது பண்ணி அன்பரசி மேல தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணுமே. அப்புறம் பாத்துக்கலாம். சரி மஞ்சு. ஏய், வாங்கடி. ஏய் அன்பரசி, என்னாச்சு கையில? கட்டையெல்லாம் போட்டிருக்க? ஏய், பதறி போய் கேக்குற, பதில் சொல்லாம இப்படி நின்னுட்டு இருக்க. நீ பதில் சொல்லலனாலும் உனக்கு எப்படி காயம் வந்திருக்கோன்னு என்னால கெஸ் பண்ண முடியும். நீ எங்க அப்பாக்கு நல்லாகணும்னு கோவிலுக்கெல்லாம் போய் கையில சூடம் ஏத்தி சாமிக்கு வேண்டியிருக்க, கரெக்டா? நீ ரொம்ப நல்லவ அன்பரசி, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா நீயே அப்படி பண்ண. காஃபில
கெமிக்கல் கலந்து கொடுத்தல்ல அத பத்தி தான் கேக்குறேன். அத நான் பண்ணல. ஆமா, எனக்கும் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு தான் தோணுது. நான் உன்னை நம்புறேன். இத வேற யாரோ தான் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நானும் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க அப்பா கிட்டயும் பேசுறேன், பாட்டி கிட்டயும் நான் பேசி பாக்குறேன். இனிமே நமக்குள்ள சண்டை எதுவும் வேண்டாம். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? ஃப்ரெண்ட்ஸ்? உன் கையை கொடு. என்ன தயங்குற? கையில அடிபட்டிருக்குன்னா இங்க பாரு, என் கையிலயும் தான் அடிபட்டிருக்கு. வலிக்காம லைட்டா கையை ஷேக் பண்ணிக்கலாம், கொடு.